I am Dr. Bharati Suresh Kannan from தஞ்சாவூர். நாம இப்போ வாய்வழி சுகாதாரத்துல அமிலத்தன்மையினால வாய் வந்து எப்படி பாதிக்கப்படுது, வாய் சுகாதாரம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நாம வந்து பார்க்கலாம். அமிலத்தன்மை வந்து வாய் ஆரோக்கியத்தை வந்து நமக்கு பாதித்து, வாய் நம்மளுடைய ஓரல் சலைவா அது வந்து நம்மளுடைய pH ஆஃப் மவுத்தை வந்து பாதுகாக்கும். நம்ம வாய் வந்து சுகாதாரமா இருக்கிறதுக்கு, பல்லு ஈறு எல்லாமே வந்து நார்மலா இருக்கிறதுக்கு நம்மளுடைய வாயில வந்து நமக்கு சுரக்கிற எச்சில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நம்மளுடைய வாயுடைய சுகாதாரத்தை வந்து பாதுகாக்குது. அப்ப அது வந்து அமிலத்தன்மையா இருக்கும்போது, சுகர் இருக்கிறது, நம்ம உண்ணுல வந்து உணவுல ஏதாவது ரொம்ப மாவுத்தன்மை அதிகமா இருக்கிறது, சுகர் ஜாஸ்தியா இருக்கிறது, நம்ம வந்து ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நிறைய சோடா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம வாயில உள்ள அமிலத்தன்மை வந்து அதிகமாகும் போது நம்ம பல்லுடைய வாயில இனாமல்னு சொல்லிட்டு பல் சுத்தின்னு சொல்றது, அது வந்து பல் சுத்தியுடைய அரிப்பு, சில வாய் சுகாதார பிரச்சனைகளுக்கு உகந்த சூழலை வந்து அது உருவாக்கும். அதனால அமிலத்தன்மை வந்து வாயை வந்து பாதுகாக்குது. நம்ம வந்து அமிலத்தன்மை வந்து அதிகமாகாம pHங்கிறது ஒரு நார்மலா நம்ம வாயை வந்து பாதுகாக்கிறதுக்காக உள்ள நார்மல் இது, அதுல இருந்து நம்ம அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் நம்ம வாயோடைய அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம இனாமல் அப்படிங்கிற பச்சைக்கு அரிப்பு வந்து எதனால எல்லாம் வருது அப்படின்னா, ரொம்ப அதிகமா குளிர்பானங்கள் சாப்பிடுறது, அமில வகை உணவுகள், வினிகர் அந்த மாதிரி பண்ணி சாப்பாட்டுல நிறைய சேர்க்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பல்லுல வந்து நிறமாற்றம், துவாரங்கள்லாம் வந்து அதிகரிச்சு அந்த துவாரங்கள்ல வந்து பாக்டீரியல் மாவுச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய சாப்பிடுறது, சுகர் வந்து டயபெட்டிக் அன்கண்ட்ரோல் இப்படிலாம் இருக்கும்போது நம்ம பல்லோட ஈரம் சிதைவு வந்து அதிகமாகிறது. பச்சைக்கு அரிப்புனால பல்லுடைய பாதுகாப்பு வந்து நமக்கு குறையுது. அப்புறம் பல் சிதைவு, அந்த பச்சைக்கு எனாமல்ங்கிற அந்த பச்சைக்கு வந்து அரிப்பு ஏற்படும் போது வாயில வந்து பற்கள் சிதைவடையுது. பாக்டீரியாவோட ஆக்ஷன்னால பாக்டீரியா மற்றும் நிறைய நுண்கிருமிகள் வந்து நம்ம சாப்பிடுற மாவு பொருட்கள் வந்து நம்ம டெபாசிட் ஆகும்போது அப்பயும் வந்து நம்மளுடைய பற்களை வந்து பலவீனம் அடைய வைக்குது. துவாரங்கள் வந்து பல்லுல பூச்சி வரத்துக்கான இதை வந்து உருவாகும். ஈர எரிச்சல் வந்து ஈரோட இதுலயும் அதே மாதிரி நம்ம வந்து ஈரை வந்து நம்ம அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தி ஈர வீக்கம் அந்த மாதிரி உள்ளதையும் நம்ம அமில வகை உணவுகள், பானங்கள், ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியா இருக்கிறதெல்லாம் சாப்பிடும்போது ஈறுகள்ல புண்ணு வந்து வீக்கம்லாம் வந்து ஈரல தொற்று, ஈர அழற்சி, இதுக்கெல்லாம் வந்து அது வந்து நம்மள அது வந்து அடுத்தது இந்த ஈர பாதிப்பு, பக்கத்துல வந்து பூச்சி இதெல்லாம் வரும்போது வாய் துர்நாற்றமும் நமக்கு இதுவாகும். அடுத்தது இந்த வாய் துர்நாற்றம் வர்றது அதிகமா இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்படி தடுத்துக்கலாம் அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் காரணமான இந்த ஹை கார்போஹைட்ரேட் டயட்டு, ரொம்ப ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸு, சுகர் அதிகமா இருக்க மாதிரி உள்ள ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறது, ரொம்ப பேக்கரி உணவு வகைகள், சோடா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் வாய் சுகாதாரத்தை வந்து இதுக்கு பதிலாக நம்ம நல்ல ஹெல்த் பழங்கள், நார்ச்சத்து உள்ள உணவு வகைகள் நல்ல சூ பண்ணி சாப்பிடுறது. சூ பண்ணி சாப்பிடும்போது என்னன்னா நல்லா நம்ம மென்று சாப்பிடும்போது நம்மளுடைய என்னன்னா வாயில வந்து உமிழ்நீர் சுரப்பிகள் வந்து ஆக்டிவேட் ஆகி உமிழ்நீர் வந்து அதிகமாகுது. அப்ப அந்த உமிழ்நீர் அதிகமாகும் போது அது நம்மளுடைய வாய் மற்றும் பல்லோட சுகாதாரத்தை வந்து நல்லா வந்து அது பாதுகாக்குது. அதே மாதிரி நம்மளுடைய pHயும் அது வந்து இதாகுது. அது மாதிரி ஃப்ளூரைடு பேஸ்ட், அதே மாதிரி மவுத் வாஷ் ஃப்ளூரைடு கலந்தது, இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய பற்சிகளை வந்து அது பாதுகாக்குது. அதே மாதிரி ஒரு தடவையும் நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறமும் நல்ல வாயை வந்து கொப்பளிச்சு 2 தடவை பிரஷ் பண்ணி வாய் கொப்பளிக்கும் போது அதுவும் நம்மள வந்து நம்மளுடைய பற்கள், நம்மளுடைய பல்லுடைய இனாமலை பாதுகாக்கிறதுக்கு, அந்த அமில தாக்குகள்ல இருந்து நம்மள பற்களை பாதுகாக்கிறதுக்கும் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை இல்லாத பசை, நம்ம சூழ்நிலை மாதிரி ஒன்றது மெல்லும் போது அதுவும் நம்மளுடைய சலைவரி கிளான்ஸ்ல உமிழ்நீர் சுரப்பியை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுவும் நம்மள வந்து இது பண்றது. அதே மாதிரி பீரியாடிக்கல் டென்டல் செக்அப், பல் மருத்துவரை அப்பப்ப பார்த்து பல் பரிசோதனை, பல்ல வந்து டென்டல் கிளீன் பண்றது, இது எல்லாமே நம்ம உணவு மற்றும் இதுலயும் கவனமா இருக்கிறது, புகை பிடிக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய வாய் சுகாதாரத்தை வந்து பாதுகாக்க நமக்கு உதவுது. நம்ம ஓரல் pH அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நம்ம வாயில வச்சுறது வந்து நம்மளுக்கு நியூட்ரலான, அதாவது அசிடிட்டியும் கிடையாது, ஆசிடும் இல்லாம மினிமல் அசிடிட்டியோட நமக்கு வாய்க்கு வந்து நியூட்ரல் pH அப்படின்னு சொல்லுவாங்க. pH வந்து நம்மளுடைய வாயில இருக்கிற சுரப்பிகள் வர்றது வந்து 5.6 to
7 அந்த ரேஞ்சில வந்து நம்மளுடைய நார்மலான இது. அதுல வந்து நம்மளுடைய நார்மல் ஃப்ளோரல் பாக்டீரியா அதெல்லாம் வந்து இருக்கும். இப்ப நமக்கு வந்து இப்ப சுகர் நிறைய ட்ரக் இன்டேக், ஃபுல்லா அந்த ஆல்கஹால் இன்டேக், இல்ல நல்ல ஓரல் ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது, ரொம்ப ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது வந்து நம்மளுடைய பற்களுடைய எனாமல்ல வந்து நம்ம ஹை கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம பற்களுடைய இனாமல் அந்த ஈறுகள்ல போய் அது படியும் போது பாக்டீரியா அந்த இடத்துல ஆட் பண்ணி அங்க வந்து நம்மளுக்கு ஆசிட் செக்ரேஷனை வந்து அதுல வந்து அதிகப்படுத்துது. அப்ப அந்த சுகர் இருக்கிறது வந்து டைஜஸ்ட் ஆகி வரும்போது நம்ம அங்க ஆசிட் நம்ம அந்த வாய் கொப்பளிக்கும் போது அதுல இருந்து நம்மள பாதுகாத்துக்க முடியும் அந்த பற்களை. ஆனா அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டு ஏதாவது ஒரு நல்ல ஸ்வீட்டு இல்ல ஒரு சர்க்கரை பொருள் அதிகமா இருக்கிறத வந்து சாப்பிட்டுட்டே நம்ம வாய் கொப்பளிக்காமலோ ஃபிளா பண்ணாம இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கும்போது அங்க வந்து பாக்டீரியல் ஆக்ஷன்னால நம்மளுடைய பற்சிப்பிகள் வந்து பாதிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா அங்க வந்து ஒரு பாக்டீரியல் ஆக்ஷன்ல கேவிட்டின்னு சொல்ற அந்த பல்லுல வந்து பூச்சி வர்றது, அதே மாதிரி அது பல்லுல பூச்சி வருது. அப்புறம் நம்மளுடைய ஈறுகள்ல வந்து அந்த இது வந்து அதிகமாகும் போது ஜிஞ்சிவைட்டிஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த பற்கள்ல ஈறு எரிச்சல், ஈறு சிதைவு அந்த மாதிரி அதுல வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகி ஈருல வந்து புண்ணு வர்றது, ஈரு வந்து வீங்கிக்கிறது, இதெல்லாம் வந்து ஜிஞ்சிவைட்டிஸ்னு சொல்றது. அப்ப இந்த ஈரு நம்ம உடம்புல ஒரு இடத்துல புண்ணு இருக்கும்போது அதனால ஒரு துர்நாற்றமும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப வாயில வந்து ஸ்மெல் வருது. இது எல்லாமே நம்ம வந்து எப்படி இது பண்ணிக்கலாம்னா விட்டமின் சி வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி விட்டமின் சி உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஜென்ரலாவே ஃப்ரூட்ஸ் பி காம்ப்ளெக்ஸ் அந்த விட்டமின்ஸ் இருக்க மாதிரி உள்ள ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். காய்கறி கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்ற காய்கறி நம்ம வந்து நல்ல ஃபைபர் ஃபுட்னு சொல்ற நார்ச்சத்து உள்ள உணவு வகைகளை நிறைய மென்று சாப்பிடணும். நம்ம வந்து மென்று சாப்பிடும்போது என்னன்னா நம்மளுடைய சலைவரி கிளான்ஸ்ன்னு சொல்ற அந்த எச்சில் சுரப்பிகள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி நம்ம வாயில வந்து அந்த எச்சில் அதிகமா வரும்போது அது வந்து நம்ம பற்களையும் நம்ம ஈறுகளையும் வந்து அது வந்து பாதுகாக்கும். அப்படி இல்லாம இருக்கும்போது என்னன்னா நம்மளுடைய வந்து நம்ம மென்று சாப்பிடாம அப்படியே சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து பாக்டீரியா வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது. உள்ள வந்து பாக்டீரியா வளர்றதுக்கான சூழ்நிலையை வந்து அது உருவாக்கி விரும்பத்தகாத நாற்றம், பல்லு ஈறு பாதிப்பு, பல்லுல வந்து அந்த சிப்பிகள்னு சொல்ற அந்த எனாமல் வந்து உடையும். அது உடையும் போது பல்லோட உள்ளுக்குள்ள வந்து அந்த பல்ப்னு சொல்ற அந்த இதுல வந்து பூச்சி ஃபார்ம் ஆகுது, கேவிட்டிஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி உள்ள இது எல்லாமே இருக்கும். இதுக்கு வந்து நம்ம தடுப்பு நடவடிக்கைகளா என்ன பண்ணலாம்னா சமச்சீரான உணவுகளை நம்ம சாப்பிடலாம். சமச்சீரான இந்த கார்போஹைட்ரேட் ரொம்ப புளிப்பு அதிகமா உள்ள தின்பண்டங்கள், எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருக்கிறது, அமில உணவுகள், அந்த பானங்கள் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து குறைச்சிக்கணும். அதே மாதிரி பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழங்கள், காய்கறிகள், கால்சியம் நிறைந்த உணவுகள், சமச்சீர் உணவை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். முறையான வாய்வழி சுகாதாரம் அமிலத்தன்மை தொடர்பான வாய்வழி சுகாதார பிரச்சனைகளுக்கு பங்களிக்கும் பிளேக் மற்றும் உணவு துகள்களை அகற்ற தினமும் புளோரைடு வந்து உள்ள பேஸ்ட் மற்றும் ஃபிளாஸ் பண்ணி நம்ம பற்களை வந்து ஒரு நாளைக்கு 2 முறையாவது நம்ம துளக்கணும்னா அதுவே வந்து நம்ம பற்கள்ல வந்து இந்த பற்சிதைவு, நம்ம ஈறு புண்ணாகிறது இது எல்லாத்தையும் நம்ம தடுக்கலாம். ஃப்ளூரைடு மவுத் வாஷ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது உணவுக்கு பிறகு ஒரு தடவையும் நம்ம வாய் கொப்பளிக்கும் போது வாயில உள்ள இடுக்குகள்ல போயிட்டு அந்த உணவு துகள்கள் படிஞ்சு அதனால வந்து பாக்டீரியல் ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பற்சிதைவு வர்றது, பல்லுல ஓட்ட அந்த கேவிட்டி விழுகிறது, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு தடவையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம அது வச்சு உப்பு தண்ணி வச்சு கூட நம்ம நல்லா வாயில வச்சு கொப்பளிச்சு வாயில நம்ம பிளாக் பண்ற மாதிரி நம்ம அந்த தண்ணியை வச்சே நல்லா நம்ம வந்து வாயை நல்லா கொப்பளிச்சு உள்ள உணவு துகள்கள் இல்லாம எடுக்கிறதும் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பழக்கமா இருக்கும். சர்க்கரை இல்லாத பசை அந்த மாதிரி உள்ளது பேஸ்ட் நம்ம எல்லாமே வந்து உணவுப் பொருள்கள்ல சர்க்கரை அதிகமா இருக்கிறத எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். தவிர நம்ம இந்த சோடா அந்த மாதிரி ஃபுல்லா இந்த இது இருக்கிற சோடா, பேக்கரி ஐட்டம்ஸ் அதுல எல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறது, ரொம்ப ஆயிலி ஃபுட் அதிகமா இருக்கிறது, அதெல்லாம் சாப்பிடும் போதும் சாக்லேட் இது மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம நல்லா வாய் வந்து சொல்லுவாங்க அதை வந்து நம்ம வாயை வந்து பாதுகாத்துட்டு நல்லது. தினமும் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை வந்து ஃபுல்லா நல்லா பண்ணிட்டு நல்ல வாய் வந்து தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்பெல்லாம் நிறைய மவுத் காகுலிங்னு சொல்றாங்க. அந்த மவுத் காகுல் பண்றது அதுவும் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய பற்களுடைய பாதுகாப்பு வந்து ரொம்ப சுகர் உள்ளவங்க எல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு 2 தடவை போயிட்டு டென்டல் ஹைஜீன் எப்படி இருக்கிறது பார்த்துட்டு
இந்த பூச்சிலாம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும்போது பாக்டீரியல் ஆக்ஷன் வந்து அது அதிகமாகாம டென்டிஸ்ட் நம்ம இது பண்ணி டென்டல் ஹைஜீன் வந்து ஒரு ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம். அப்ப அவங்களுக்கு வந்து ஃபோக்கல் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபோக்கல் செப்சிஸ் வராம இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஃபுல்லா டென்டல் ஹைஜீன் இயர்லி செக்அப்ல வந்து அவங்க டென்டல் ஹைஜீன் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்கின் ஹைஜீன், ஐ செக்அப் இயர்லி வந்து பார்த்துக்கிறது. இதெல்லாம் அவங்களுக்கு யூரியா கிரியாட்டினின் இருக்கான்னு பார்க்கறது. எப்படி நம்ம ரொட்டீனா வந்து அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, தைராய்டு இருக்கான்னு பார்க்குற மாதிரி ஓரல் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வாய் சுகாதாரம் வந்து ரொம்ப முக்கியம். ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் இதேதான். நமக்கு வாய் சுகாதாரம் இல்லைன்னா அந்த பாக்டீரியல் ஆக்ஷன்னால எண்டோகார்டைட்டிஸ்னு சொல்லிட்டு இதனால வந்து ஹார்ட் பாதிப்பு வர அளவுக்கெல்லாம் நமக்கு இது இருக்கும். அதனால இந்த வாய் சுகாதாரம்ங்கிறது வந்து நம்மளுடைய ஜென்ரலா ஒரு சிஸ்டமிக் டிசீஸ் நமக்கு வராம இருக்கிற அளவுக்கு நம்ம பாதுகாக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வாய் சுகாதாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம வந்து மினிமம் ஒரு சின்ன எஃபர்ட் எடுத்தா போதும். டெய்லி 2 தடவை ப்ரஷ் பண்ணிட்டு 4 தடவை சாப்பிடும் போதும் வாய் கொப்பளிச்சுட்டு அந்த ஃப்ளாசிங் எல்லாம் பண்ணோம்னா நம்ம வாய் சுகாதாரத்தை பாதுகாத்துக்கலாம். நம்ம உடல் நலத்தையும் நல்லபடியா பண்ணலாம். நம்ம உடல் நலம்னு பார்க்கும்போது நம்ம ஓவரால் ஹைஜீன் வந்து எல்லாமே நமக்கு ஒரு ஜென்ரலா ஒரு ஜென்ரல் அப்பியரன்ஸை வச்சு ஒருத்தவங்க உள்ள வரும்போது அவங்களோட அப்பியரன்ஸை வச்சு நம்ம அவங்க உடல் நலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். இப்போ உள்ள வந்து ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட ஓரல் ஹைஜீன் எப்படி இருக்கு, ஸ்கின் ஹைஜீன் எப்படி இருக்கு, ஜென்ரல் அப்பியரன்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்ப்போம். அப்ப அவங்களுடைய அந்த ஒரு பேஷண்ட் வந்து இப்போ ஒரு டயபிக் பேஷண்ட் நம்மள்ட்ட வராங்க அப்படின்னா அந்த பேஷண்டோட உடல்ல வந்து என்னென்ன அது இருக்கு அப்படிங்கிறது ஜென்ரலா அவங்களுடைய ஜென்ரல் அப்பியரன்ஸை வச்சே நம்மளால ஓரளவு கணிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க வந்து பல்லு ஈறு வந்து நல்லா இருந்தாடா, ஈறு நல்லா இல்லைன்னா அவங்களுடைய ஓரல் சுகாதாரம் நல்லா இல்லைன்னா இதுவே அவங்களுக்கு பல்வேறு இதை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கான இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும். அப்ப வந்து அவங்க வரும்போது அவங்களுடைய பல் சுகாதாரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போதே அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல்ல இருக்கான்னு கூட நம்மளால கணிக்க முடியும். 200க்கு மேல ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஓரல் ஹைஜீன் வந்து அதிகமா பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த ஓரல் ஹைஜீன்லயும் நம்ம வந்து விட்டமின் சி உள்ள நிறைய நம்ம பண்ணிட்டு நீர் பாதுகாப்புக்காக உள்ள ட்ரெஸ் எல்லாம் நம்ம அவங்களுக்கு பண்ணிட்டு மெட்ரோஜில்னு சொல்ற நம்ம ஈரை வந்து பாதுகாக்கிறதுக்கான இதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பண்ணிப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு மஞ்சக்காமாலை இருக்குன்னா கூட அதனால அவங்களுக்கு நாக்குல வந்து ஒரு மஞ்சள், கண்ணுல வந்து ஒரு மஞ்சளா இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய வாய் சுகாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒருத்தவங்களுடைய உடல் நலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குற அளவுக்கு நம்மளால இது பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அந்த இதை வந்து நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை வந்து நல்லபடியா பார்க்கணும். ஆப்பிள் நிறைய வந்து உணவுப் பொருள்கள்ல வந்து பீன்ஸ், நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் இதெல்லாம் ஆப்பிள், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கும் போது மாதுளம்பழம் இதுலெல்லாம் விட்டமின் சி நிறைய இருக்கு, ஈறு பாதுகாப்பு, கால்சியம் நிறைய இருக்க மாதிரி உள்ள உணவு வகைகள். டெய்லி ஒரு 200 ml மில்க் வந்து நமக்கு கால்சியம் இருக்கு. அதே மாதிரி ராகி கஞ்சி இதெல்லாம் வந்து ஒருத்தவங்களுடைய இதுக்கு வந்து உணவுல வந்து நம்ம ரெகுலரா நம்ம சேர்த்துக்கும் போது அவங்களுடைய இது வந்து ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறதுல அது நமக்கு போகும். ஃபுட் ஹேபிட்ங்கும் போது நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங்லாம் வந்து நிறைய பல்லு வச்சு பான் பராக் போடுறது அவங்க எல்லாம் பார்க்கும்போது அந்த பற்கள்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அப்போ அவங்க வந்து அதே மாதிரி கன்னத்துல வந்து ஃபுல்லா வந்து செல்கள்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். நிக்கோட்டின் யூஸ் பண்றத வந்து நிக்கோட்டின் வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது ரெகுலரா கன்னத்துல ஒரு பக்கத்துல மட்டும் இது பண்ணும்போது அது ப்ரீ கேன்சரஸ் லீஷன் அப்படின்னு சொல்றது. அந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷனுக்கு கூட அவங்களுக்கு அது வழிவகுத்து அந்த ப்ரீ கேன்சரஸ் லீஷனை வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துடும். அப்ப அந்த ப்ரீ கேன்சரஸ் நம்ம வந்து வாயை பார்க்கும்போதே பார்த்தா ஒரு இடத்துல மட்டும் அந்த அவங்க வந்து புகையில வச்சு அப்படி இருக்கிற இடம் மட்டும் அப்படியே புண்ணு இருக்கும். கிரானிக் அல்சர்னு சொல்றது. அவங்களுக்கு வந்து அந்த கிரானிக் அல்சர் இந்த மாதிரி உள்ளது வந்து வலி கூட சில பேருக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஜென்ரலா வந்து ஓரல் கேவிட்டியை வந்து செக் பண்ணுவோம். வாயில வந்து ஒரு தடிப்பு, தோல் தடிப்பு இல்லைன்னா ஒரு புண்ணு, வலி இல்லாத ஒரு அந்த மாதிரி இருக்கும். அப்ப அது வந்து நம்ம வந்து பயாப்சி அந்த மாதிரி எடுத்து அதை பார்க்கும்போதுதான் அது வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன் இருக்கிறதுக்கான இது வந்து தெரியும். நிறைய பேருக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் க்ரோத் மாதிரி இருக்கும்.
காலிஃப்ளவர் அவங்க பார்த்தா அந்த இடத்துலயே இது வச்சு ரொம்ப வருஷமா அதுல புகையில வச்சு இது பண்ணிருப்பாங்க. பார்த்தா அங்க வந்து காலிஃப்ளவர் growth மாதிரி இருக்கும். பெயினே இருக்காது. அது ஒரு பெயின்லெஸ் growth-ஆ இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸும் இருக்காது, தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம அதை செக் பண்ணும்போது பயாப்சி எடுத்து பார்க்கும்போது தான் அது அவங்களுக்கே தெரியும். அது வந்து கேன்சர் growth. அது மாதிரி வாய் சுவதை வந்து நம்ம எந்த அளவுக்கு டெய்லி இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த நிக்கோட்டின் பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்றது, ஆர்டிபிஷியல் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்றது, நிறைய வந்து ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிறது. இது வந்து நம்மளுடைய ஜென்ரலான உடல் நலத்தை நம்மளுக்கான வழி. இது எல்லாரும் ஃபாலோ பண்ணி நல்லபடியா இருக்கணும். தேங்க்யூ.